Hello friends, welcome to Yugi Max. In 12th Max Applications of Matrix and Determinants exercise 1.1ல 6 sum பார்க்கணும். If A is equals to 8 minus 4 minus 5 3, verify that A into adjoint of A equals to adjoint of A into A equals to determinant of A into I2. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் வந்து ஈக்குவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால் சொல்யூஷனில் லெட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். A8 minus 4 minus 5 3. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அஜாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் போட்டுருக்கு ஈஸியாக இருக்கும். அஜாயிண்ட் ஆஃப் A இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போது பிரின்சிபல் டயக்ராம்ட்டு பிளேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்போ பண்ணால் 8க்கு இடத்துல 3 ஆகும், 3க்கு இடத்துல 8 ஆகிடும். அப்புறமா செகண்டரி டயக்னலில் வந்து அப்படியே அது வேலை செய்யிக்கோங்க. ஆனால் வந்து மைனஸ் சைனும் ப்ளஸ் சைனும் மாற்றிக்கோங்க. அப்படின்னா 4 5 அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கு ஈக்குவல்ஸ் டு ஏ வேல்யூ செய்யிக்கோங்க. 8 minus 4 minus 5 3 equals to 3 8s are 24 மைனஸ் சைன் போட்டுக்கோங்க. அப்புறமா வந்து 4 into 5 20 மைனஸ் 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 ஆகிடுச்சு 20 பார்த்தா. நெக்ஸ்ட்டு 20 minus 24 equals to 4. It is not equal to 0. Therefore A inverse exist ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணி போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம வந்து A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A கண்டுபிடிக்கலாம். இப்போது A இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A ஈக்குவல்ஸ் டு ஃபஸ்ட்டு A சொல்லிக்கோங்க. 8 minus 4 minus 5 3. நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேல்யூ செய்திக்கோங்க. அப்படின்னா 3 4 5 8 கிடைக்குதா? இதை வந்து மல்டிப்ளை பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட் ரோவையும் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 into 23 8 into 3னா 24. நெக்ஸ்ட்டு minus 4 into 5 minus 20. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த குவாலிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ 8 into 4 32. நெக்ஸ்ட்டு minus 4 into 8 minus 32. அப்புறமா இந்த ரோவையும் இந்த குவாலிட்டி மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 5 into 3 minus 15. நெக்ஸ்ட்டு 3 into 5 plus 15. அதுக்கப்புறமா minus 5 into 4 இந்த ரோவை பார்த்தா 20 minus 20. நெக்ஸ்ட்டு 3 into 8 24 plus 24. இது நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சால்வ் பண்ணோன்னா 24 minus 20 4. 32 minus 32 0. அப்புறமா 15 minus plus 15 0. minus 20 plus 24 4. இப்போது A இன்ட்டு அட்ஜாயிண்ட் A வேல்யூஸை கண்டுபிடிச்சாச்சு. இது நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் A இன்ட்டு A வேல்யூஸை கண்டுபிடிப்போம். அப்போ பார்த்தா அட்ஜாயிண்ட் ஆஃப் A வேல்யூஸ் என்னென்னா 3 4 5 8 இன்ட்டு A வேல்யூஸ் என்னென்னா 8 minus 4 minus 5 3 கிடைக்குது. இப்போது மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் மல்டிப்ளை பண்ணுங்க. 3 into 8 24. அப்புறமா 4 into minus 5 minus 20. நெக்ஸ்ட்டு இந்த ரோவையும் இந்த குவாலிட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 into minus 12 என்னென்னா minus 4 என்னென்னா minus 12. நெக்ஸ்ட்டு 4 into 3 plus 12. அதுக்கப்புறமா வந்து இந்த ரோவையும் இந்த குவாலிட்டி மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 8 40. நெக்ஸ்ட்டு 8 into minus 5 minus 40. அதுக்கப்புறமா இந்த ரோவையும் இந்த குவாலிட்டி மல்டிப்ளை பண்ணுவாங்க. 5 into minus 4 minus 20. அப்புறமா 8 into 3 plus 24. இது நம்ம சால்வ் பண்ணோன்னா 24 minus 24 12 plus minus 12 0. 40 plus minus 40 0.
அப்புறமா -20 + 24 பேலன்ஸ் 4. adjoint into a வேல்யூஸ் கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 2 எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற கடைசி ஈக்குவேஷன் பார்த்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் a இன்ட்டு I கேப். அப்போ பார்த்தா டிட்டர்மினன்ட் ஆஃப் a என்னன்னு 4, I2 என்னது 1 0 0 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 0 0 1. டிட்டர்மினன்ட் ஆஃப் I2 கண்டுபிடிச்சாச்சு. இது ஈக்குவேஷன் 3 எழுதிக்கலாம். இப்போ பார்த்து 3 ஈக்குவேஷனும் ஒரே வேல்யூஸ் தான் கிடைக்குது. அதனால் equation 1 equals to equation 2 equals to equation 3. அப்படின்னா a into adjoint of a equals to adjoint of a into a equals to determinant of a into I2. இது வந்து ஈக்குவேட் பண்ணியாச்சு. hence proof எடுக்கலாம். verified. So, அவ்வளோதான் இந்த sum. Thank you.